ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான ரசம் தான் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. புளி கரைசல் கூடயே ஒரு 3 தக்காளியை நல்லா கையாலேயே நசுக்கி விட்டுக்கோங்க. நம்ம தக்காளியெல்லாம் புளி கரைசல் கூட நல்லா கரைச்சதுக்கப்புறமா இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் இந்த மாதிரி நல்லா கசக்கி விடுங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூடவே நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஃபஸ்ட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு சேர்த்து லைட்டாக ஓட்டி எடுத்துக்கலாம். ஒரு 3 சின்ன வெங்காயமும் ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு மட்டும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நாங்கள் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். காஞ்ச மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மிளகு ஜீரகம் அதுக்கப்புறமா பூண்டு நசுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக மட்டும் வதக்கிக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாயும் நசுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் நமக்கு இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சு வந்தோடனே கொத்தமல்லி தழையை போட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ரொம்ப டேஸ்டான ரசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.